ஹே காய்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, கோகோனட் மில்க் வச்சு வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இது கூட நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் பச்சை ஸ்மெல் போகும். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸு, பட்டாணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா திக்கான 1 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் கொரியாண்டர் பவுடர் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 டம்ளர் வாட்டர் ஊற்றணும். நம்ம ஏற்கனவே 1 டம்ளர் கோகோனட் மில்க் சேர்த்துருக்கோம். அதுக்காக 1 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். 3 விசில் வரணும். மூணு விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான எம்மியான கோகோனட் மில்க் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.